ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிமான் சக்திவேல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோ ப்ராடக்டை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீஷோவில் வாங்காதன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்ன தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் கண்டினியூஸாக மீஷோவில் வாங்கிட்டுருக்கேன். மீஷோவுக்கு பெய்டு ப்ரொமோஷன் இல்லை, அவங்க ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கடைசியாக என்ன ப்ராடக்ட் போட்டேன் அப்படின்னா, நம்ம செல்ஃபி ஸ்டிக் வந்து உடஞ்சி போச்சு. அதனால் மீஷோவில் தான் செல்ஃபி ஸ்டிக் போட்டேன். மற்ற சைட் கூட கம்பேர் பண்ணேன், ரேட்டு கம்மியாக இருந்துச்சு போட்டேன். லாஸ்ட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸும் அப்படி தான் மற்றது கூட கம்பேர் பண்ணுவேன். எனக்கு இது மீஷோ பெட்டராக இருந்ததுனால அதில் ஆர்டர் பண்ணேன். இன்னும் வர்றதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மற்றபடி ப்ராடக்ட் எல்லாமே பெரிய குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரிலாம் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்தது ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி நம்ம அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. போயிடாதீங்க ப்ளீஸ், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ போயிடுவோம். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி ஸ்டிக் தான் வச்சுருந்தேன். அது உடஞ்சி போச்சு. அந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்திங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில் கொரோனாவுக்கு முன்னாடி போட்டது. அது 5 வருஷமாக அதை வச்சு தான் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது ப்ராடக்ட்டு. நல்லா இருக்குமான்னு தெரியாமல் தான் ஆர்டர் போட்டேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதில் தான் நிறைய வீடியோக்களும் யூடியூப் கண்டென்ட்டு எல்லாமே போட்டிருந்தேன். இப்போ அது உடைந்து போன காரணத்தினால் வேறு வாங்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பழசில் வந்துட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷன்லாம் இருக்காது, எல்இடி லைட்டும் இருக்காது. பட் அதுலேயும் அந்த ப்ளூடூத் ஸ்டிக், அந்த என்ன சொல்கிறதுனா ரிமோட்டில் ப்ளூடூத் கிளிக் பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்க முடியும். ஸோ அது அந்த ஆப்ஷன் அதில் இருந்தது. பட் அது சீக்கிரமாகவே பேட்ரி டவுன் ஆகிருச்சு, மாற்றவும் முடியலை. இருந்தாலையும் அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ போயிடலாம். திரும்பவும் செல்ஃபி ஸ்டிக் தான் வாங்கினேன். அதே மாடல் தான் மீஷோவில் போட்டேன். அது என்னென்னா கொஞ்சம் ட்ரைபேட் மாதிரி இருக்கும். இந்த வச்சு ஸ்டாண்டு மாதிரி வச்சு வீலாக் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மீஷோவோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாமா? ஸோ மீஷோவில் பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தேன். வரதுக்கு வந்துருச்சு, 1 வீக்கில் வந்துருச்சு. என்ன மற்ற இகாமர்ஸ் சைட் கூட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் டிலே டெலிவரி. நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் இஷ்யூ அப்படின்னு பார்த்தா அது மட்டும்தான். வேறு குவாலிட்டி கன்சர்ன்னு பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது. ஸோ பார்சலை பிரிச்சுருவோமா? ஓகே. ஸோ மீஷோவோட பார்சல் பார்த்திங்கன்னா ஓகே, நாட் பேட். பேக்கிங் எல்லாமே ஓகே. ஒரு டப்பாவில் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் ப்ராடக்டோட பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாக்ஸ் ஓப்பனில் தான் இருந்துச்சு. அதை மட்டும் க்ளோஸே பண்ணலை. மீதி அதுக்கு மேலே சேஃபாக காரிகேட்டட் பாக்ஸ் போட்டு கவர் போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்ல வேலை. அப்படி போடாமல் இருந்திருந்தால் ப்ராடக்ட்டு நம்ம கையில் வந்து சேர்ந்துருக்காது. ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்ஃபி ஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா ஓகே, அந்த பட்ஜெட்டுக்கு ஓகே. கிட்டத்தட்ட ஆஃபர் அது இதுன்னு சொல்லி 200 பார்த்தேன். ஆஃபர் அது இதுன்னு சொல்லி வெறும் 156 ரூபா என்னமோ சம்திங் வந்துச்சு, இன்க்ளூடிங் டெலிவரி. ஸோ அதனால் ஆர்டர் போட்டேன். ப்ராடக்ட்டும் நல்லாவே இருந்துச்சுங்க. பழைய ப்ராடக்ட் எந்தளவுக்கு டீசெண்டான ஒரு ஹைட்டில் இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்துச்சு. அது கீழே வந்துட்டு ட்ரைபாட் மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம நிற்கவும் வச்சுக்கலாம், செல்ஃபி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 அந்த ரொட்டேஷன் இருக்கும். அதாவது போர்ட்ரைட்லேயும் வச்சு எடுத்துக்கலாம், லேண்ட்ஸ்கேப்லேயும் வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு அது பழைய ப்ராடக்ட்டில் மிஸ் ஆச்சு. இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதில் வெறும் லேண்ட்ஸ்கேப்பில் மட்டும்தான் வைக்க முடியும், போர்ட்ரைட்டில் வைக்க முடியாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வச்சுக்கலாம், ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டில்ட் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம மடக்கிக்கலாம். 180 டிகிரி வரைக்கும் டில்ட்டிங் ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்ல ஒரு ஃபீச்சராக தெரிஞ்சது. ஃபீச்சர்னால் இந்த பட்ஜெட்டுக்கு அது ஃபீச்சர் தான் அப்படின்னும் சொல்லலாம். இதில் தான் இனிமேல் வீடியோ எடுக்க போகிறோம். லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாலாம் சொல்ல முடியாது. ஏதோ டக்குன்னு
லைட்டு போயிடுச்சு, நம்ம வீலாக் பண்ணும்போது லைட் போயிடுச்சு, இல்லை ரொம்ப இருட்டான பிளேஸில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்காது. அதை நம்ம பார்த்துருவோமா? இருட்டில் அந்த லைட் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த லைட்டில் வந்துட்டு 2 மோட் இருக்குது. இப்போ வந்து ஹையஸ்ட் மோடில் தான் வச்சுருக்கேன். இப்போ திரும்பி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி ஒரு ஆன். இது வந்து ஒரு பேஸ் லெவலில் இருக்கிற ஒரு லைட்டு. இது வந்து இதுதான் ஹையஸ்ட் மோடு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே, ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா லைட்டு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு? ஓகே, அந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளோதான் வரும். சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருந்தாங்க. சார்ஜிங் கேபிளும் போட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது. சார்ஜெல்லாம் ஏறுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை, அது பாட்டுக்கு இருக்குது. மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவைப்படாது அந்தளவுக்கு. அந்த லைட்டு அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல, பேருக்கு இருக்குது, அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். வீலாக்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதோடய ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் இது கூட பார்த்துடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இது எல்லாமே வந்துட்டு, அதாவது ஸ்டாண்டை வச்சு சில ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்பேன், அதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீஷோவில் வாங்குகிறாங்க, அதை நம்பி வாங்கலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு ட்ரஸ்ட் வரும். மீஷோ எப்படி எனக்கு இந்த என்ன சொல்கிறதுனா, அவங்க ப்ரொமோஷன்லாம் கொடுக்கல, அப்புறம் ஏன் மீஷோக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற இ-காமர்ஸும் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு, அதனால இதில் வாங்கிட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம எந்த ப்ராடக்ட்டையும் வந்துட்டு யாரையும் வாங்க சொல்லியெல்லாம் கம்பல் பண்ணல. வாங்கிறதும் வாங்காததும் உங்கள் விருப்பம். அதே மாதிரி மீஷோலேயும் வாங்கலாமா வேணாமான்றது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். ஓகேவா? ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் போட முடியும். டிலே ஆகிறதுக்கு காரணமே வந்துட்டு கொஞ்சம் சில சுச்சுவேஷன்ஸ் தான். செல்ஃபி ஸ்டிக் கொடுத்ததுனால தான். இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ் கண்டினியூஸாக போட பார்க்குறேன். ஓகேவா? கண்டிப்பாக 100 வீடியோஸ் போட்டே ஆகும். கொஞ்சம் டிலே ஆனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும். ஓகே, உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காமல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல மறந்துட்டேன். இந்த செல்ஃபி ஸ்டிக் யார் யாருக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ரெகுலர் வீலாக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இது சூட் ஆகாது. அப்புறம் ஏன் நீ வாங்கின அப்படின்றது நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. என் பட்ஜெட் அவ்வளோதான், அதனால் நான் வந்துட்டு அதை வாங்கிட்டேன். இப்போதைக்கு எனக்கு அதுவும் போதும். நீங்கள் வெறும் செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட்டு ரெகுலராக எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது செட் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் ஹையர் பட்ஜெட் வச்சுருக்கீங்க, ஹையர்னால் ஒரு 500க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லதாகவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வெறும் செல்ஃபி ஸ்டிக்னால் இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட்டு அதான் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். குவாலிட்டியும் வந்துட்டு கொஞ்சம் உடையிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதாவது ரொம்ப போட்டு இது பண்ணிங்கன்னா உடஞ்சிரும், சும்மா தொட்டாவே உடையன்ற அளவுக்குலாம் இல்லை. போட்டு ரொம்ப அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். ஏன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி அவ்வளோதான் இருக்குது, அந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளோதாங்க வரும். ஸோ பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களோட நீடை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ.